சுட சுட இட்லி மேலே ரோட்டு கடையில் கிடைக்கிற தண்ணி தக்காளி சட்னி ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அவங்க பண்ணுற சட்னி நல்லா தண்ணியாக தான் இருக்கும், பட் டேஸ்ட் வைஸ் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கான காரணம் அவங்க யூஸ் பண்ணுற சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் தான். வாங்க அதை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 10 வரமிளகா, 15 பல் பூண்டு, 6 தக்காளி, 2 வெங்காயம், உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து காஞ்சதும் கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கலாம். அது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியும் சேர்த்து வதக்கிக்கலாம். அது கூட 2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸே இதுதான். அது கூட தாராளமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுடலாம். சட்னி நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு கரண்டி இட்லி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபைனலாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா நம்மளோட ரோட்டு கடை தண்ணி தக்காளி சட்னி ரெடி. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சட்னி வீடியோஸ் ரீசெண்ட் டேஸில் நிறையவே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த அனுஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.